ஜெபத்தோடு இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். ஜெபம் பண்ணுவோம். மகா கிருபை நிறைந்த பசுத்த தேவனே, எப்படி உங்களுடைய கிருபையினால், இரக்கனால், அன்பினால் எங்களுக்கு புது வருஷம் 2025 ஆண்டு காண கிருபை தந்திருக்கி சாமி. அதுக்காக கோடான கோடி நன்றி சாமி. இந்த வருஷத்தில் நீர் எங்கள் வாழ்க்கையில் என்ன நோக்கம் வச்சுருக்கிறோ, என்ன திட்டம் வச்சுருக்கிறோ, அதன்படி நிறைவேற கிருபை தாரும் சாமி. இந்த முதல் வர்ஷிப்பை நீர் ப்ளஸ் பண்ணி ஆசீர்வதிங்க சாமி. உமக்காக நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க கிருபை தாரும் சாமி. மற்ற சென்டர்ஸ், மற்ற கேந்திரங்கள் நடக்கிற ஆராதனை நீர் பொறுப்பேற்று ஆசீர்வதிங்க சாமி. நீர் மைமைப்படும். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்திருந்து 242 பக்கத்துள்ள 95வது பாடலை பாடுவோம். 245வது பக்கத்துள்ள 95வது பாடலை பாடுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானே நீரே, சர்வ சிருஷ்டிக்கும் காப்பவரே நீரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தை உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தை உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
எல்லா மனிதர்கள் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கு ஊற்றே, எங்கள் இதயத்தில் உம்மிடம் படைக்கிறோம் ஆசி பெறவே. எல்லா மனிதருக்கு ஆண்டவர் நீரே, எல்லாம் ஆசீர்வாதத்திற்கு ஊற்றே, எங்கள் இதயத்தில் உம்மிடம் படைக்கிறோம் எங்கேயும் ஆசி பெறவே. அல்லேலூயா, 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 ஆமென். தயவுசெய்து உட்கார்ந்து கொள்ளவும். செய்திக்கு முன்னதாக யாவரும் எழுந்திருந்து 289 பக்கத்துள்ள 154 பாடலை பாடுவோம். ஆவியானவரே அன்பின் ஆவியானவர் என்ற பாடலை. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, எப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, எப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, கொலையான சேற்று நின்று தூக்கி எடுத்தவரே, கொலையான சேற்று நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, எப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, எப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you that we could come into your house once again in the dawn of this new year 2025. பரமபிதாவே, இந்த புதிய ஆண்டு 2025 அதிகாலையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு மறுபடியும் வர முடிந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you for the grace and privilege you gave to many of us to spend the closing moments of 2024 and the beginning moments of 2025 in the house of God. 2024 ஆண்டின் கடைசி வேளையையும் 2025 ஆண்டின் ஆரம்ப வேளையும் தேவனுடைய வீட்டிலே செலவழிக்கும்படியாக எங்களிலே சிலருக்கு நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. It is your compassion and mercy that you have brought us so far. உம்முடைய இரக்கம், உம்முடைய மனதுருக்கத்தினாலே எங்களை மட்டும் கொண்டு வந்திருக்கிறீர். You have not dealt with us according to all that our sins and iniquities deserve. எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்களுக்கு ஏற்றபடியாக நீர் எங்களிடத்தில் கிரியை நடப்பிக்கவில்லை. According to your grace and compassion, you have preserved us and led us thus far.
உம்முடைய கிருபை மனதுருக்கத்தின்படியாக நீர் எங்களை பாதுகாத்து இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறீர். Fill our hearts with gratitude. எங்கள் இருதயங்களை நன்றியினால் நிரப்பும். Teach us to walk with you in this new year 2025. இந்த புதிய ஆண்டு 2025 உம்மோடு நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். We don't want to carry the old baggage of our sins and disobedience into the new year. எங்களுடைய பாவம் கீழ்ப்படியாமை அடங்கிய பழைய அந்த மூட்டையை நாங்கள் புதிய ஆண்டிற்குள் சுமக்க விரும்பவில்லை. Let our old life be dead and let us live by the power of your resurrection. உம்முடைய வெளிச்சம் இருக்கட்டும், உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நாங்கள் ஜீவிக்கட்டும். Help us as we meditate upon your word. உம்முடைய வார்த்தை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்கு உதவி செய்யும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் கேட்கிறேன். Amen. ஆமென். So let us turn to the word of God in the portion we read in Ephesians chapter 5. நாம் வாசித்த பாகமாகிய தேவனுடைய வார்த்தையிலே எபேசியர் 5 திருப்புவோம். We'll read verses 15 and 16. 15-16 வசனங்களை வாசிக்கலாம். See then that ye walk circumspectly, not as fools but as wise, redeeming the time because the days are evil. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். See that you walk circumspectly. நீங்கள் கவனமாய் நடந்து கொள்ளும்படி பாருங்கள். What is the meaning of a circumspect walk? கவனமாய் நடப்பது என்பதன் அர்த்தம் என்ன? That means you walk carefully. அப்படியானால் ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும். Now here the St. Paul is not just meaning about your gait, how you walk. இங்கே பரிசுத்த பவுல் நீங்கள் நடக்கும் காரியத்தை மாத்திரம் சொல்லவில்லை. Some people with arthritic problem, they cannot walk freely, they have to limp and walk. சில மக்களுக்கு இந்த ஆர்த்ரைட்டிக் பிரச்சனைகள் இருக்கும், அவர்கள் அப்படியே நடக்க முடியாது, அவர்கள் உந்தி உந்தி நடக்க வேண்டும். Some people have to use a walker or a walking stick. சில மக்கள் அந்த வாக்கிங் ஸ்டிக்கையோ இல்லை வாக்கரையோ பயன்படுத்துவார்கள். But this is not what is meant here. ஆனால் இதை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. Christian walk is your behavior, how you walk in this world. கிறிஸ்தவ நடை என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள், உங்களுடைய பழக்கம் எப்படி இருக்கிறது. So it is a comparison, it is a type of your Christian behavior. இது ஒரு விதமான உங்கள் கிறிஸ்தவ நடக்கையை சொல்லக்கூடியதாகும். It is said about British sailor. After he left his sailing, he had an ambition. ஆங்கிலேயருடைய ஒரு படகு ஓட்டக்கூடியவர், கப்பல் ஓட்டக்கூடியவர், அவர் அந்த கப்பல் ஓட்டுவதை நிறுத்திய பிற்பாடு ஒரு லட்சியம் கொண்டிருந்தாராம். He wanted to walk the longest distance which nobody else has walked. யாருமே நடந்திராத அளவுக்கு நீண்ட தூரம் நடக்க விரும்பினார். So he found out about the Pan American Highway. அவர் அந்த அமெரிக்காவிலே முழு நீளத்திற்கு இருந்த அந்த பிரதான சாலையை குறித்து கேள்விப்பட்டார். So George Meighan, with determination, he wanted to cross that Pan American Highway. ஜான் ஈகன் என்பவர் அவர் முழு தீர்மானத்தோடு அந்த அமெரிக்காவினுடைய அந்த சாலையை கடக்க விரும்பினார். The highway was not complete in all the places. There were some places where there were very rough ground. அந்த பிரதான சாலை என்று சொல்லும் பொழுது எல்லா இடத்திலும் அது சீராக இல்லை, ஒரு சில இடங்களிலே அந்த நிலம் மோசமானதாக இருந்தது. They call it Damien Trail, where there's no way actually. You have to go through very rough roads. சில இடங்களிலே இந்த டேம்னியன் ட்ரெயில் என்று சொல்லுவார்கள், அங்கே பாதையே இருக்காது, மிகவும் கடினமான சாலையினூடாக செல்ல வேண்டும். This gentleman George Meighan of United Kingdom walked 30,608 kilometers. இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜார்ஜ் ரீகன் என்ற இந்த கண்ணியவான் 30,608 kilometers. 30,608 கிலோமீட்டர்கள் நடந்தார். In a journey that took him from the southernmost point of South America at Argentina. தென் அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய அர்ஜென்டினா என்ற அந்த தென் அமெரிக்க மூலையிலிருந்து to the northernmost point of North America in a place in Alaska. வட அமெரிக்காவிலே அலாஸ்கா என்ற இடத்திலே வடக்கு மூலையில் வரைக்கும். It took him 2,426 days to walk. அது அவருக்கு 2,426 நாட்கள் பிடித்தது. He started on 26 January 1977.
ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 1977 அன்று ஆரம்பித்தார். And 18th September 1983 completed 6.5 years. he walked. 1983ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி முடித்தார். 6.5 ஆண்டுகள் நடந்தார். So he created himself a record in walking. அவர் தனக்கென்று அந்த நடக்கும் காரியத்திலே ஒரு பெரிய ஒரு சாதனை செய்தார். But do you know who was the longest walker ever? ஆனால் நீண்டமா தூரத்திற்கு நடந்தவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? Nobody can beat him, I suppose, in this world. இந்த உலகத்தில் யாருமே அவரை ஜெயிக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். Enoch walked with God. ஏனோக்கு தேவனோடு நடந்தார். After he begat Methuselah at the age of 65 years, மெத்துசலா 65 வயதான போது இவரை பெற்றார். he walked with God 300 years. இவர் தேவனோடு 300 ஆண்டுகள் நடந்தார். Has anybody walked 300 years? யாராவது 300 ஆண்டுகள் நடந்திருக்கிறார்களா? No, we wouldn't have lived more than 100 or plus years. 100 ஆண்டுகளுக்கு மேலாகவே உயிரோடு இருந்திருக்க மாட்டார்கள். He walked 300 years and then God took him. அவர் 300 ஆண்டுகள் நடந்தார். பிற்பாடு தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். Now it was a wonderful walk. It is recorded that Enoch pleased with God and he walked by faith. இது ஒரு அருமையான ஒரு நடையாக இருக்கிறது. ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாக நடந்தார், விசுவாசத்தில் நடந்தார் என்று. Now here today I want to mention very briefly something about the circumspect walk or careful walk. இங்கே மிக சுருக்கமாக கவனமாய் நடப்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். I remember in my earlier school years, I studied 2 years in Sainik school, Udumalpet. என்னுடைய ஆரம்ப நாட்களிலே 2 ஆண்டுகள் உடுமல்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த சைனிக் ஸ்கூலிலே படித்தேன். When we went for an excursion, நாங்கள் அங்கே சுற்றுலா போயிருந்த போது we had to cross a small ridge, very narrow ridge almost, and underneath was a canal. ஒரு இடுக்கமான பாலத்தை நாங்கள் கடக்க வேண்டியது. அதற்கு கீழாக ஒரு கால்வாய் இருந்தது. And we had to remove our shoes. எங்கள் ஷூக்களை கலட்ட வேண்டியிருந்தது. And anyway, we all crossed that small narrow place and went across. நாங்கள் எல்லாருமே அந்த இடத்தை தாண்டி போய்விட்டோம். As soon as we crossed, நாங்கள் தாண்டிய உடனே we found we could hardly keep our foot on the ground. எங்களுடைய காலை தரையிலே வைக்க முடியவில்லை என்று பார்த்தோம். Because there were some seeds that had spikes scattered across the ground. ஏனென்றால் அங்கே சில விதைகள் தூவப்பட்டு இருந்தது, அதிலே முட்கள் இருந்தது. And if you keep your foot on that, it will prick. So we had to look carefully and place our legs in the right place where there are no these seeds with spikes. அதிலே உங்களுடைய கால்களை வைத்தால் அது குத்தும். ஆகவே இந்த முள்கள் குத்தக்கூடிய விதை இல்லாத இடமாக பார்த்து ஜாக்கிரதையாக கால் வைக்க வேண்டும். Circumspect walk is like that. You have to be careful. கவனமாய் நடப்பது என்றால் அப்படித்தான், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Because the devil has put many snares for us so that we stumble and fall. ஏனென்றால் நாம் தடுமாறி விழும்படியாக பிசாசு நமக்காக அநேக கண்ணிகளை முன்னாலே போடுகிறான். Now if you want to really walk with God, if you want to be careful in your walk in this 2025, 2026 உங்கள் நடையிலே ஜாக்கிரதையாக இருந்து தேவனோடு நடக்க வேண்டும் என்றால் you need to take care of 4 important things. 4 முக்கியமான காரியங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். Mentioned here. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. First of all, முதலாவது, don't walk as fools. மதியினர்களைப் போல நடக்காதீர்கள். 15th verse. 15ஆம் வசனம். See then that you walk circumspectly, not as fools but as wise. நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பாருங்கள். How do fools walk? எப்படி ஞானமில்லாதவர்கள் நடப்பார்கள்? They have no thought for eternity. அவர்களுக்கு நித்தியத்தை குறித்த எண்ணமே இல்லை. You read Luke 12:19. The rich fool, he said to himself, I'll say to my soul, 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 thou hast much goods laid up for many years. Take thine ease, eat, drink, and be merry. But God said unto him, Thou fool, this night thy soul shall be required of thee. Then whose shall those things be which thou hast provided? லூக்கா 12:19 நீங்கள் வாசியுங்கள். அங்கே ஒரு மதியினமான ஐஸ்வர்யவான் சொல்லுகிறான், ஆத்துமாவே உனக்கு
அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். This man, he did not bring God into his calculations. இந்த மனிதன் தன்னுடைய கணக்கிலே தேவனை கொண்டு வரவில்லை. I have got a bumper harvest. எனக்கு பெருத்த அறுவடை இருக்கிறது. I will see how I can invest and get more. எப்படி நான் முதலீடு செய்து அதிகம் பெறலாம் என்று பார்ப்பேன். And then I can relax and spend time and enjoy life. பிற்பாடு நான் இளைப்பாரி நேரத்தை அப்படியே செலவழித்து சந்தோஷமாக இருப்பேன். But God gave him a warning. ஆனால் தேவன் அவனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். You fool, மதிகேடனே, this night your soul will be required of you. உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். And what will happen to all these things that you have gathered? அப்பொழுது நீ சேகரித்தவைகள் எல்லாம் என்ன ஆகும்? If you neglect your soul, you are walking as a fool. உங்கள் ஆத்துமாவை நீங்கள் புறக்கணித்தால் ஒரு ஞானமில்லாதவனை போல் நடக்கிறீர்கள். Psalm 14:1 says, a fool has said in his heart, there is no God. சங்கீதம் 14:1 சொல்லுகிறது, மதிகேடன் தேவன் இல்லை என்று தன் இருதயத்திலே சொல்லுகிறான். The fool has said there is no God. He is a open atheist. மதிகேடன் சொல்லுகிறான் தேவன் இல்லை என்று. அவன் வெளிப்பிரகாரமாக நாத்திகனாக இருக்கிறான். There are many people who openly speak against God. அநேக மக்கள் வெளிப்படையாக தேவனுக்கு எதிராக பேசுகிறார்கள். But there are many Christians who don't say it outwardly, there is no God. ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் வெளிப்பிரகாரமாக தேவன் இல்லை என்று சொல்வதில்லை. But they have a name that they are a Christian. அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பெயரை கொண்டிருக்கிறார்கள். They have their church membership or they have an allegiance to some church. சபையினுடைய அங்கத்தினராக இருக்கிறார்கள், ஏதாவது சபையோடு சேர்ந்து இருக்கிறார்கள். But their life is no different from the life of the atheists and the wicked people of the world. ஆனால் அவர்களுடைய ஜீவியமோ ஒரு நாத்திகனுடைய ஜீவியத்தை காட்டிலும் ஒரு உலகத்து பொல்லாத மக்களை காட்டிலும் எந்த விதத்திலும் வித்தியாசமாக இல்லை. The Proverbs 49 says, fools make a mock at sin, but among the righteous there is favor. நீதிமொழிகள் 14:19 சொல்லுகிறது, தீயோர் 14:9 சொல்லுகிறது, மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. Are you serious about your soul? உங்கள் ஆத்துமாவை குறித்து நீங்கள் உண்மையா இருக்கிறீர்களா? Do you know that sin against God, disobedience against God will harm you? It is destructive for you. தேவனுக்கு எதிராக பாவம் செய்வது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது உங்களுக்கு கேடு விளைவிக்கும், உங்களை அழிக்கும் என்று தெரியுமா? David said, thy word have I hid in my heart that I might not sin against you. தாவீது சொன்னார், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் மறைத்து வைத்தேன். The most dangerous disease is not cancer or a kidney problem. மிகவும் அபாயகரமான வியாதி கேன்சரோ சிறுநீரக பிரச்சனையோ அல்ல. It is the infection of sin. அது பாவத்தினால் வந்த பாதிப்பு. It begins in a small way, it corrupts your body, it corrupts your soul. சின்ன விதத்திலே ஆரம்பித்து உங்கள் சரீரத்தை கெடுத்து போடும், ஆத்மாவையும் கெடுத்து போடும். And it doesn't stop with yourself. உங்களோடு அது நின்று போகாது. You begin to infect or infest others who are around you. உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் அந்த வியாதியை நீங்கள் கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். Do you want to be a curse in this world and curse to your generation? இந்த உலகத்திலே ஒரு சாபமாக உங்கள் சந்ததிக்கு சாபமாக இருக்க விரும்புகிறீர்களோ? Or do you want to be a blessing? இல்லை ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறீர்களா? God is putting two choices before us. தேவன் நமக்கு முன்பாக இரண்டு தெரிந்து கொள்ளுதலை வைக்கிறார். If you rebel and reject God's love, God's grace, you are going headlong into destruction. நீங்கள் முரட்டாட்டம் பண்ணி தேவனுடைய அன்பை அவருடைய கிருபையை புறக்கணிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அழிவை நோக்கி தலைகீழாக போகிறீர்கள். If you choose the straight and narrow way that Jesus spoke of, இயேசு பேசிய அந்த குறுகலான இடுக்கமான வாசலை நீங்கள் தெரிந்து கொண்டால், turning away from sin, looking at the cross, பாவத்தை விட்டு திரும்பி சிலுவையை நோக்கி பார்த்து, you are walking in the highway of holiness. நீங்கள் பரிசுத்த பிரதான சாலையில் நடக்கிறீர்கள். That leads you to eternal life. அது உங்களை நித்திய ஜீவனுக்கு வழிநடத்தும். And ultimately the blessed rewards in heaven. கடைசியிலே பரலோகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட வெகுமதிகள் இருக்கும். Don't walk as fools. மதிகேடர்களைப் போல நடக்காதீர்கள். But walk as wise. ஆனால் ஞானமுள்ளவர்களைப் போல நடங்கள். How do the wise people walk? எப்படி ஞானமுள்ளவர்கள் நடக்கிறார்கள்? Redeeming the time. காலத்தை பிரயோஜனப்படுத்தி.
See that ye walk circumspectly, not as fools, but as wise, ஞானமுற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள redeeming the பாருங்கள். time because the days are evil. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் What கொள்ளுங்கள். is the meaning of redeeming the time? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வது என்றால் என்ன That அர்த்தம்? is saving your time, உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துவது, buying back your time. உங்கள் நேரத்தை மறுபடியும் பெறுவது. Now you can never get back the time that you have lost. நீங்கள் இழந்து போன நேரத்தை ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. Time is something that we cannot hold on to. நேரம் என்பது நாம் அப்படியே பற்றி கொண்டிருக்க முடியாத ஒன்று. St. Paul said in 1 Corinthians 7 chapter towards the end, 20, I think 29th verse or something, beloved, our time is short. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29 என்று நினைக்கிறேன். அங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், அன்பானவர்களே, நம்முடைய நேரம் குறுகியதாக இருக்கிறது. So our life on this world is short. பூமியிலே நம்முடைய ஜீவியம் குறுகியது. Compared to eternity, even if you live 100 years, it is just a fraction. It goes away like that. நித்தியத்தோடு ஒப்பிடும் பொழுது நீங்கள் 100 ஆண்டு இந்த பூமியிலே செலவழித்தாலும் அது ஒரு சிறு துளியாகவே இருக்கிறது, அப்படியே ஓடிவிடும். Not only our time is short, நம்முடைய நேரம் குறுகியது மாத்திரமல்ல, the existence of this world, it is not going to exist forever. உலகம் என்றென்றும் நிலைத்திருக்க போவதில்லை. So this world is like a ticking time bomb. இந்த உலகம் என்பது அப்படியே மணி அடித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த டைம் பாம் போன்றது. When you look at the events of the world, உலகத்தின் காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது we do not know when suddenly nuclear warfare will flare up. எப்பொழுது திடீரென்று அணு யுத்தம் ஆரம்பிக்கும் என்று நமக்கு தெரியாது. So all the world events are coming to a climax. உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் ஒரு உச்சகட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. Especially we see the aggravated situation in the Middle East, விசேஷமாக மத்திய கிழக்கு நாடுகளிலே இருக்கக்கூடிய கொதிக்கும் நிலைமை centered around Israel. இஸ்ரேலை சுற்றிலும். Israel Hamas war has now later became Israel Iran war. இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தமானது பிற்பாடு இஸ்ரேல் ஈரான் யுத்தமாகிவிட்டது. Now Syria has come into the picture. இப்பொழுது சீரியா உள்ளே வருகிறது. And now bigger nations like America, Iran, Russia, they have all come into the picture. அமெரிக்கா, ஈரான், ரஷ்யா போன்றவர்கள் எல்லாருமே உள்ளே வருகிறார்கள். Already the war in Ukraine has claimed many thousands of lives. ஏற்கனவே உக்ரைனிலே யுத்தத்தினாலே அநேக ஆயிரக்கணக்கான உயிர்கள் பறி போய்விட்டது. Hamas war, almost 60,000 or more have perished. ஹமாஸ் யுத்தத்திலே 60,000க்கு மேல் அழிந்து போய்விட்டார்கள். We see everywhere that situation is critical. எங்கே பார்த்தாலும் சூழ்நிலை இக்கட்டாக இருக்கிறது. Anytime it can flare up and become a nuclear war and there will be vast destruction. எப்பொழுது வேண்டுமானாலும் அது அதிகரித்து அணு யுத்தமாக மாறி பயங்கரமான அழிவை வரக்கூடும். Our life is short, no doubt. நம்முடைய வாழ்க்கை குறுகியதான், சந்தேகமில்லை. But the continuance of this world is also short. ஆனால் இந்த உலகம் தொடரும் சூழ்நிலையும் குறுகியதே. But over and above that, we have a hope that Jesus is going to come again very soon. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. That is the next event in God's calendar. தேவனுடைய அந்த காலண்டரில் அதுதான் அடுத்த நிகழ்ச்சி. And when he comes, the believers will be taken up, அவர் to be caught up to be with the Lord. அவர் வரும் பொழுது விசுவாசிகள் ஆண்டவரோடு இருக்கும்படியாக அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். Those who have died in faith, believe in and trusting in Christ, they will be caught up to Jesus. கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து மரித்தவர்களும் எழும்புவார்கள், அவர்கள் இயேசுவோடு சேர்வார்கள். The world will go through tribulation. உலகம் உபத்திரவத்தினூடாக செல்லும். So the time is short, காலம் குறுகியது. and this should make us really redeem our time. இது நம்மை காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள செய்ய வேண்டும். How are you using your time? உங்கள் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? How much time are you giving to the word of God? எவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தைக்கு தருகிறீர்கள்? How much time are you giving for prayer? ஜெபத்திற்கு எவ்வளவு நேரம் தருகிறீர்கள்? How much time do you give for the house of God and the work of God? தேவனுடைய வீட்டிற்கு, தேவனுடைய ஊழியத்திற்கு எவ்வளவு நேரம் தருகிறீர்கள்? Just compare it with the time you give for the world, உலகத்தோடு நீங்கள் கொடுக்கும் நேரத்தோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். for the occupations of the world, உலகத்தினுடைய தொழில்கள், for the entertainments of the world. உலகத்தின் பொழுதுபோக்கு, How much time and money you spend in that? எவ்வளவு நேரம் பணத்தை அதில் செலவு செய்கிறீர்கள்? How much time do you give to God? தேவனுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறீர்கள்? Now the devil
has got a diversionary tactics. பிசாசு நம்மை திசை திருப்பும் தந்திரத்தை அறிந்திருக்கிறான். He will do everything in his power to distract you from focusing on God, focusing on the word of God. தேவனையும் தேவனுடைய வார்த்தையிலும் உங்கள் கவனத்தை திருப்பும்படியாக உலகத்தில் எல்லா விதமான திசை திருப்பும் காரியங்களையும் அவன் செய்வான். You know how pickpocketers work? எப்படியாக இந்த பணம் திருடுகிறவர்கள் வேலை செய்கிறார்கள் தெரியுமா? Many times they work as a team. அநேக நேரங்களில் அவர்கள் ஒரு குழுவாக When இருக்கிறார்கள். you get into a bus, பஸ்ஸில் ஏறினால் there will be one person who is distracting and causing a great commotion. அங்கே ஒரு நபர் இருப்பான், அவன் அங்கே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவான், திசை திருப்புவான் And மக்களை. when everybody's attention is on that commotion, what is taking place, என்ன நடக்கிறது என்று எல்லாருடைய கவனம் அதன் பக்கம் இருக்கும்போது there will be somebody who is doing the real business at the back, picking up pockets. யாராவது அங்கே பின்னாலே பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எடுப்பான். That is what the devil is doing. அதுதான் பிசாசு செய்கிறான். He tricks you into causing your mind and attention on wasteful things. உங்களுடைய மனதையும் கவனத்தையும் வீணான காரியங்களில் செல்லும்படியாக தந்திரம் செய்கிறான். He steals your time. உங்கள் நேரத்தை திருடுகிறான். Now there are many gates we have in our personality. நம்முடைய ஆழ்தத்துவத்திலே அநேக வாசல்கள் உண்டு. Eye gate, கண் என்னும் அந்த கதவு, ear gate, காது என்னும் கதவு, nose, tongue, skin, they are all gates, sensory organs that will send many stimulus to our brains. மூக்கு, நாவு இவைகள் எல்லாம் நம்முடைய மூளைக்கு அநேக உணர்வுகளை அனுப்பக்கூடிய உணர்வு கொடுக்கக்கூடிய அவயவங்கள். Now some of them are like, I don't know whether you have heard of Trojan horse. சில ட்ரோஜன் ஹார்ஸ் இவைகளை போல இருக்கும். It is in the famous Greek mythology. அது மிகவும் பிரபலமான பெரிய புராண கதை. When the city of Troy had to be captured, அந்த ட்ராய் என்னும் பட்டணம் கைப்பற்றப்பட வேண்டியிருந்த போது there was a huge statue, wooden statue made. அங்கே ஒரு பெரிய ஒரு மரத்திலான ஒரு சிலை செய்யப்பட்டது. And the Greeks were actually attacking this city of Troy. கிரேக்கர்கள் இந்த ட்ராய் பட்டணத்தை தாக்கினார்கள். But later on they just left the city and they allowed this huge horse to be brought into the city. பிற்பாடு அவர்கள் ஒரு பெரிய இந்த குதிரையானது பட்டணத்துக்குள்ளாக கொண்டு வந்து விட்டுவிட்டு அவர்கள் அப்படியே பட்டணத்தை விட்டு போய்விட்டார்கள். But when the night came and everybody was sleeping, இரவு வந்த பொழுது எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்த போது there were people in that huge giant horse. They opened the door and began to come in, and they opened all the gates of the city, and then the Greeks could attack and take the city. இந்த மிகப்பெரிய குதிரைக்கு உள்ளாக இருந்த கதவுகளை திறந்து கொண்டு அங்கே போர் வீரர்கள் வெளியே வந்தார்கள். அவர்கள் போய் அந்த பட்டணத்தினுடைய எல்லா வாசல்களையும் திறந்தார்கள். வெளியிலிருந்து கிரேக்கர்கள் உள்ளே வந்து பட்டணத்தை தாக்கினார்கள். Are you allowing these enemies to come through this eye gate, ear gate? சத்துருக்கள் இந்த கண் என்னும் வாசல் வழியாக, காது என்னும் வாசல் வழியாக உள்ளே வர அனுமதிக்கிறீர்களா? What are you doing with your mobile? உங்கள் மொபைலை வைத்து என்ன செய்கிறீர்கள்? You go to the internet. What sites do you go? இன்டர்நெட்டிலே எந்த விதமான சைட்டுகளை பார்க்கிறீர்கள்? Are they stealing away your time and diverting you from the real issues? அவைகள் உங்கள் நேரத்தை திருடி உண்மையான காரியத்திலிருந்து உங்களை திசை திருப்புகிறதா? Your WhatsApp and Facebook and all these social media, are they stealing your time that you should have spent with God? உங்களுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த சமூக ஊடகங்கள் தேவனோடு நீங்கள் இருக்க வேண்டிய நேரத்தை அது திருடுகிறதா? Don't be fools. மதிகேடராக இருக்காதீர்கள். Be wise and redeeming the time. ஞானம் உள்ளவர்களாக இருந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். Thirdly, a careful walk or circumspect walk involves understanding God's will. மூன்றாவது, கவனமாய் நடப்பதற்கு தேவனுடைய சித்தத்தை விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். Missing God's will bring great damage to your life. தேவனுடைய சித்தத்தை தவறவிடுவது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய பாதிப்பை கொண்டு வரும். 17th verse. 17ஆம் வசனம். Wherefore be not unwise, but understanding what the will of the Lord is. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். How do you find God's will? எப்படி தேவ சித்தம் அறிவது?
Is it possible for you to miss God's will? தேவ சித்தத்தை தவற விடுவது சாத்தியமா? When you miss God's will in the choice of your work, உங்களுடைய தெரிந்து கொள்ளும் காரியத்திலே தேவனுடைய சித்தத்தை நீங்கள் தவறவிட்டால் you will face many problems and attacks that will really drain your spiritual life. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை கீழே வழிந்து ஓடச் செய்யும்படியாக அநேக தாக்குதல்களை நீங்கள் சந்திப்பீர்கள். What is the criteria you put in order to choose an employment, a job after your studies? உங்கள் படிப்புக்கு பிற்பாடு ஒரு வேலையை தெரிந்து கொள்வதற்கு எந்த விதமான காரியங்களை நீங்கள் வைப்பீர்கள்? Many people think only about money, how much will I get? அநேக மக்கள் எவ்வளவு பணம் கிடைக்கும் என்று தான் யோசிக்கிறார்கள். They don't care, will my Sundays be free? Can I give time to God or God's work? என்னுடைய ஞாயிற்றுக்கிழமைகள் ஃப்ரீயாக இருக்குமா? தேவனுடைய ஊழியத்திற்கு தேவனுக்கு நேரம் கொடுக்க முடியுமா Can என்று I come அக்கறை home கொள்ளவில்லை. in time and spend time, quality time with my family? என் குடும்பத்தோடு தரமான நேரத்தை செலவழிக்க முடியுமா? Oh, all that is not there. How much money? அதெல்லாம் இல்லை, எவ்வளவு பணம் வரும்? Oh, if I go to this country, this Gulf country, the money, so much money I'll get. நான் இந்த வளைகுடா தேசத்துக்கு போனால் எவ்வளவு பணம் எனக்கு கிடைக்கும்? Today many people in other countries are left in the lurch. இன்றைக்கு அநேக மக்கள் மற்ற தேசங்களிலே அப்படியே விடுபட்டு In one போயிருக்கிறார்கள். way they want to come back but they cannot come. அவர்கள் திரும்பி வர விரும்புகிறார்கள், ஆனால் வர முடியவில்லை. At the same time staying there is difficult. அதே நேரத்தில் அங்கே இருப்பது கஷ்டமானது. Now when you do God's will in the choice of your profession, உங்களுடைய வேலை தெரிந்து கொள்ளும் காரியத்திலே தேவ சித்தத்தை நீங்கள் செய்தால் you will save lots and you will prevent great damage. பெரிய அழிவை நீங்கள் தடுப்பீர்கள். By God's grace, God helped me to choose. After my studies, I worked in a mission hospital. என்னுடைய படிப்பிற்கு பிற்பாடு ஒரு மிஷன் ஹாஸ்பிடலில் நான் வேலை செய்தேன். தேவனுடைய கிருபையினாலே தெரிந்து கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்தார். My parents had their dream that I should become a rich and famous doctor, or maybe go to some foreign country and earn lots of money, or marry a rich girl. நான் ஒரு பிரபலமான மருத்துவர் ஆக வேண்டும், ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும், வேறு தேசத்திற்கு போய் அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும், ஒரு நல்ல பணக்கார பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும், இப்படி பல கற்பனைகளை எங்கள் பெற்றோர்கள் கொண்டிருந்தார்கள். That was my parents' dream. அது என் பெற்றோர்களுடைய கனவு. But when I prayed, God showed me I must be engaged in His work. நான் ஜெபித்த பொழுது தேவன் சொன்னார் அவருடைய ஊழியத்திலே நான் ஈடுபட வேண்டும் என்று. So they were shocked when I decided to leave or resign my job and come to the fellowship as a part-time Bible student and help in Uncle Jay Singh's clinic in Royapuram. என்னுடைய வேலையை நான் ராஜினாமா செய்துவிட்டு இங்கே சகவாசத்திலே பகுதி நேர வேதாகம கல்லூரி மாணவனாக சேர்ந்து கொண்டு அங்கிள் ஜெய்சிங்குடைய கிளினிக்கிலே உதவி செய்யும்படியாக நான் வருகிறேன் என்று சொன்ன பொழுது என் பெற்றோர்கள் அதிர்ந்து போனார்கள். With no assurance of any salary, of no bargaining, how much will I get? எவ்வளவு பணம் கிடைக்கும் என்றெல்லாம் பேரம் பேச முடியாது. But God helped me to take the right decision. I have never regretted my decision to come into God's work and gospel ministry. தேவன் சரியான தீர்மானம் எடுக்க எனக்கு உதவி செய்தார். தேவனுடைய ஊழியத்திற்குள்ளாக தேவனுடைய பள்ளிக்குள்ளாக வருவது என்னுடைய அந்த தீர்மானத்தை குறித்து நான் ஒருபோதும் வருந்தியதில்லை. Praying and waiting upon God for important decisions in your life. முக்கியமான தீர்மானங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபித்து தேவ சமூகத்திலே காத்திருப்பது. When it comes to marriage, திருமணம் வரும்போது oh, how much does the girl earn? அந்த பெண் எவ்வளவு சம்பாதிக்கிறாள்? How much does this boy earn? இந்த பையன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்? They have the worldly criteria. அவர்கள் உலக பிரகாரமான அளவுகளை வைத்திருக்கிறார்கள். A for age, B for beauty, C for caste, D for dowry. ஏ என்றால் அழகு, ஏ என்றால் வயது, பி என்றால் அழகு, சி என்ற ஜாதி, டி என்றால் டௌரி, இப்படி பல காரியங்கள். E for education. இ என்றால் படிப்பு. But how spiritual is this person, this boy or girl? That is not in their calculation. ஆனால் இந்த பையனோ பெண்ணோ எவ்வளவு ஆவிக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்பது அவர்கள் கணக்கிலே இல்லை. And very soon after marriage they discover that they have married the wrong person. சீக்கிரத்திலே திருமணத்துக்கு பிற்பாடு தவறான நபரை திருமணம் செய்து கொண்டோம் என்று கண்டுபிடிக்கிறார்கள். How many marriages break down? எத்தனை திருமணங்கள் முறிந்து போகிறது? Somebody said the divorce rate of marriages amongst Christians is almost equal to the divorce rate
amongst non-Christians. யாரோ ஒருவர் சொன்னார்கள், கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய விவாகரத்துக்கள் கிறிஸ்து அல்லாதவர்கள் மத்தியிலே நடக்கக்கூடிய விவாகரத்துக்களுடைய அளவிற்கு சமமாக இருக்கிறதா. That is very sad. மிக துக்கமானது. So when you come to important points in life, are you waiting upon God? வாழ்க்கையிலே முக்கியமான காரியங்களுக்கு வரும்போது தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்களா? Not my will, Lord, but thine be done. என்னுடைய சித்தம் அல்ல, உம் சித்தம் செய்யப்படட்டும். How much are you able to help in God's work? தேவனுடைய ஊழியத்திலே எவ்வளவு உங்களால் உதவி செய்ய முடிகிறது? Do you take decisions that will make you to help, get time to help in God's work? தேவனுடைய ஊழியத்திலே உதவி செய்வதற்கு உங்களுக்கு நேரத்தை கொடுக்கும்படியான தீர்மானங்களை எடுக்கிறீர்களா? Finally, circumspect walk or careful walk கடைசியாக கவனமாய் நடப்பது involves being filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்க வேண்டும். Paul told these Ephesian Christians in 18th verse, 18ஆம் வசனத்திலே எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு பவுல் சொல்கிறார், and be not drunk with wine wherein is excess, but be filled with the Spirit. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்திருங்கள். Speaking to yourselves in psalms and hymns and spiritual songs, singing and making melody in your heart. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். What is the meaning of being filled with the Holy Spirit? பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருப்பது என்றால் அர்த்தம் என்ன? The more you empty yourself நீங்கள் உங்களை அதிகமாக வெறுமையாக்கும் போது, of yourself, உங்கள் சுயத்திலிருந்து, sin, பாவத்திலிருந்து you cleanse the vessel ஒரு பாத்திரத்தை கழுவுகிறீர்கள், and ask the Lord to fill you. ஆண்டவர் உங்களை நிரப்பும்படியாக சொல்வீர்கள். Lord will pour out his Spirit upon you. தேவன் அவருடைய ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவார். When you have hidden sin in your heart உங்கள் இருதயத்திலே மறைக்கப்பட்ட பாவங்கள் இருக்கும்போது, and you go and say, I want to be full of the Spirit of God, நீங்கள் போய் நான் தேவ ஆவியில் நிரம்ப வேண்டும் என்று சொன்னால், it will not be the Spirit of God, it will be the demonic spirits that will control you. அது தேவ ஆவியாக இருக்காது, பிசாசினுடைய ஆவிகளே உங்களை கட்டுப்படுத்தும். You need to empty yourself, surrender yourself completely before God. நீங்கள் உங்களை வெறுமையாக்க வேண்டும், முழுவதுமாக தேவனுக்கு உங்களை ஒப்புவிக்க வேண்டும். I believe Enoch, who walked with God, he was filled with the Spirit of God. தேவனோடு நடந்த ஏனோக்கு தேவ ஆவியினாலே நிரம்பி இருந்தார் என்று நான் நம்புகிறேன். We see that Enoch walked by faith. By faith, Enoch walked with God. நாம் பார்க்கிறோம் விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனோடு நடந்தார். Secondly, we see that Enoch pleased God with God. God was pleased with him. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் தேவன் ஈனோக்கிலே பிரியப்பட்டார் என்று. And we believe that Enoch walked with God because he was filled with the Spirit of God. ஏனோக்கு தேவ ஆவியினாலே நிரம்பி இருந்ததினாலே தேவனோடு நடந்தார் என்று நம்புகிறோம். Now, when you walk with godly people, தேவ பக்தியுள்ள மக்களோடு நீங்கள் நடக்கும்போது something of that Spirit will come to you. அந்த ஆவி உங்களுக்குள்ளாக வரும். Now, when you are alone and you do not clearly know the way to the place you want to go, நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது போக வேண்டிய இடத்தை தெளிவாக அறியாத போது, now it will be very difficult. Sometimes you will be afraid, how will I lose my way? சில நேரங்களிலே கஷ்டமாக இருக்கும், நீங்கள் பாதையை இழந்து போவேனோ என்று பயப்படலாம். Enoch did not have that fear. ஏனோக்குக்கு அந்த பயம் இல்லை. Though he was treading unknown territory, அறியப்படாத இடத்திற்கு உள்ளாக அவர் கால் மிதித்த போதும் 300 years he walked with God. 300 ஆண்டுகள் தேவனோடு நடந்தார். He pleased God தேவனை பிரியப்படுத்தினார். in his life, in his talk, in his actions, in his attitude. அவர் ஜீவியத்திலே, அவருடைய பேச்சிலே, அவருடைய கிரியையிலே, அவருடைய மனப்பான்மையிலே. Finally God said, it is enough. You have walked enough in this world. கடைசியிலே தேவன் சொன்னார், இந்த உலகத்திலே நீ போதுமான அளவு நடந்து விட்டாய். Come with me, we'll go to our own house. என்னோடு வா, நம்முடைய வீட்டுக்கு போவோம் என்றார். What a great blessing. எப்பேற்பட்ட ஆசீர்வாதம். Before he went to heaven, he had given birth to Methuselah. பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாக மெத்துசலாவை பெற்றெடுத்தார். Because Jared begat Enoch, Enoch begat Methuselah. ஜாரேட்லேருந்து ஏனோக்கு வந்தது, ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றார். Jared, the age of Jared when he died was 962 years. ஜாரேத் மரித்த பொழுது அவருக்கு 662 வயதுகள். Second longest person who lived வாழ்ந்ததிலே in the history of the world.
உலகத்து சரித்திரத்திலேயே நீண்ட காலம் வாழ்ந்த இரண்டாவது நபர். You know, Methuselah has a record of the longest person who lived. மெதுசலா நீண்ட காலம் வாழ்ந்தவருக்குரிய அந்த சாதனை செய்தார். 969 years. 969 ஆண்டுகள். Now, some say his name, which meant when I die, the destruction will come. சிலர் சொல்கிறார்கள் அவருடைய பெயர் எதை குறிக்கிறது என்றால் நான் மரிக்கும் பொழுது அழிவு வரும் என்று. So when he died, actually the floods of Noah's period came. அவர் மரித்தபோது நோவாவின் காலத்திலே வந்த வெள்ளம் வந்தது. Enoch walked with God because it was a walk of faith. It was a pleasing walk. He was filled with God's Spirit. ஏனோக்கு விசுவாச நடை நடந்தார், தேவனுக்கு பிரியமாக நடந்தார், ஆவியிலே நிரம்பி இருந்தார், ஆகவே தேவனோடு நடந்தார். If you are guided by the Holy Spirit, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட்டால் God will help you to overcome many temptations. அநேக சோதனைகளை மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். God doesn't promise you will not have any troubles. உங்களுக்கு பிரச்சனை இருக்காது என்று தேவன் வாக்கு பண்ணவில்லை. No, in your troubles God will be with you. உங்கள் பிரச்சனையிலே தேவன் உங்களோடு இருப்பார். Shadrach, Meshach, Abednego faced the fiery trial of the emperor. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த ராஜாவிடத்திலிருந்து வந்த அக்கினி சோதனையை சந்தித்தார்கள். If you don't bow down to my idols, Nebuchadnezzar said, you will be thrown into the furnace of fire. என்னுடைய விக்கிரகங்களுக்கு நீங்கள் தலை வணங்கவில்லை என்றால் நேபுகாத்நேச்சார் சொன்னான், உங்களை அக்கினியிலே போடுவேன். But Shadrach, Meshach, Abednego did not bow even to the king's command or king's idol. ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜாவுடைய கட்டளைக்கோ ராஜாவினுடைய விக்கிரகத்திற்கோ தலை வணங்கவில்லை. They determined at all costs they will follow the God of the Bible, the true God. உண்மையான தேவனாகிய வேதாகமத்தின் தேவனை பின்பற்றும்படியாக அவர்கள் தீர்மானித்தார்கள். And when they were thrown into the furnace of fire, அவர்கள் அந்த அக்கினி சூளையில் எறியப்பட்ட போது Nebuchadnezzar's eyes were open to see the fourth person. நேபுகாத்நேச்சாருடைய கண்கள் நான்காவது நபரை காணும்படி திறக்கப்பட்டது. And he recognized that the fourth person walking in the fire so freely was no human being. It is the Son of God. அந்த அக்கினியிலே நடந்த நான்காவது நபர் மனிதர் அல்ல, அவர் தேவகுமாரன் என்பதை அறிந்தார். When you walk with God, நீங்கள் தேவனோடு நடக்கும்போது God will walk with you. தேவன் உங்களோடு நடப்பார். God will open the eyes of the heathen. புறஜாதியாருடைய கண்களை தேவன் You will திறப்பார். be able to glorify Jesus, glorify God. தேவனை இயேசுவை அவர்கள் மகிமைப்படுத்த முடியும். Let us examine our hearts and lives. நம்முடைய இருதயத்தை ஜீவியத்தை நாம் ஆராய்ந்து Do பார்ப்போம். you want to be a blessing in this year 2025? இந்த 2025 ஆண்டு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறீர்களா? Or do you only want to add years to your life without fruit? இல்லை என்றால் கனி இல்லாதபடி உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டை தான் கூட்ட Let us விரும்புகிறீர்களா? examine our hearts. நம் இருதயத்தை நாம் ஆராய்ந்து Let பார்ப்போம். us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you for the word of God. பரம பிதாவே, தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். How St. Paul exhorted these Ephesian Christians. எப்படியாக பரிசுத்த பவுல் இந்த எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு See புத்திமதி that you சொல்கிறார். walk circumspectly, நீங்கள் கவனமாய் நடக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். not as fools, ஞானமற்றவர்களா போல but அல்ல, as wise, redeeming the time, ஞானமுள்ளவர்களைப் போல காலத்தை because the பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். days are evil. ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. We have to understand the will of God. தேவ சித்தத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். We need to be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும். What a blessing it is to walk with you. உம்மோடு நடப்பது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம். Enoch walked with you. ஏனோக்கு உம்மோடு நடந்தார். And finally he was translated to heaven without seeing the curse of death. கடைசியிலே அவர் மரணத்தின் சாபத்தை காணாதபடிக்கு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். Death came as a result of sin. பாவத்தின் விளைவாக மரணம் வந்தது. But Enoch was translated. ஆனால் ஏனோக்கோ எடுத்துக்கொள்ளப்பட்டார். And you took him into heaven. அவரை நீர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டீர். Help us in this life, Lord, as we tread in the midst of a wicked and evil generation. இந்த உலகத்திலே ஆண்டவரே பொல்லாத துன்மார்க்கமான சந்ததியை நாங்கள் சந்திக்கும் பொழுது எங்களுக்கு உதவி செய்யும். You want us to live as lights. நாங்கள் வெளிச்சமாக ஜீவிக்க வேண்டும். That people may see our life and give glory to you. மக்கள் எங்கள் ஜீவியத்தை பார்த்து உமக்கு மகிமை கொடுக்கட்டும். Let your light so shine before men that they may see your good works and glorify the Father who is in heaven, you said. மக்கள் உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்திற்கும் தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக உங்களுடைய ஜீவியம் நல்ல கிரியைகளை வெளிப்படுத்தட்டும். Please help us and guide us. தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்ய வழி நடத்தும். In Jesus' holy name I pray. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென்.
நாம் கடைசியாக யாவரும் எழுந்திருந்து 73ஆம் பக்கத்தில் 192வது பாடலை பாடும். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். 73ஆம் பக்கத்தில் 192வது பாடல். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். தேவகுமாரன் ரட்சை செய்தார், பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடுழி காலம் சொத்தரிப்பேன். அன்பு பாராட்டி காப்பவராய், எந்தனை தாங்கி பூரணமாய், இன்பமும் நேசம் ஊற்றுகிறார், இன்னும் நீங்காமல் பாதுகாப்பார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடுழி காலம் சொத்தரிப்பேன். மெய் சமாதான கம்மியமோ, தூய தேவாவி வல்லமையோ, புண்ணிய நாத தந்துவிட்டார், என்னிலும் சேர்ந்து வாழ செய்வார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடுழி காலம் சொத்தரிப்பேன். Now the benediction. Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide upon all of us, both now and forevermore. Amen.